ராமர் எப்படி உயிரை விட்டார் தெரியுமா? எல்லோரும் சொல்லும் மாதிரி அனுமான் ராமரை பிரிந்து பாதாள லோகம் சென்றபின் யமதர்மன் ராஜா ராமரை கூட்டிச் சென்றார் என்று. ஆனால் ராமாயணத்தில் சொல்லப்படுவது அயோத்தியில் பல ஆயிரம் ஆண்டுகள், சில பதிப்புகளில் 11,000 ஆண்டுகள் ராஜ்யம் ஆட்சி செய்த பிறகு ராமரின் அவதார காலம் முடிவிற்கு வந்தது. அப்போது ஒரு நாள் முனிவர் துர்வாசர் ராமரை சந்திக்க வந்தார். அந்த நேரத்தில் ராமர் தனிப்பட்ட ஆலோசனையில் இருந்தார். முன்னதாக எடுத்த ஒருவித சத்தியத்தினால் யாராவது அந்த நேரத்தில் இடையூறு செய்தால் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானம் இருந்தது. அப்பொழுது லக்ஷ்மணன் முனிவரை உள்ளே அழைத்துச் செல்ல ராமரிடம் தெரிவித்தார். அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக ராமர் தன்னுடைய அன்பான தம்பி லக்ஷ்மணனையே உலகை விட்டு விலகச் சொல்லினார். உடனே லக்ஷ்மணன் சரையூ நதிக்கு சென்று உயிரை நீத்தார். இதன் மூலம் தன்னுடைய காலமும் வந்துவிட்டது என்பதை ராமர் உணர்ந்தார். அப்போது தனது மகன்கள் லவனும் குசனும் அரசை நடத்தும்படி ஏற்பாடு செய்தார். பின்னர் ராமர் சரையூ நதிக்குள் நுழைந்து தன்னுடைய மனித உடலை விட்டு சிரஞ்சீவியாய் மகாவிஷ்ணுவாக வைகுண்டத்தில் திரும்பினார். அதனால் ராமர் சாதாரண மனிதர் போல இறந்தவர் அல்ல, தன் அவதார பணியை முடித்துவிட்டு தன் தெய்வீக ரூபத்திற்கு திரும்பினார்